ஜனநாயகன் படம் தள்ளி போயிடுச்சு. சொன்ன டேட்டில் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலைன்றதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்று நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அடுத்த ரிலீஸ் தேதி என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பேசலான்னு இருக்கேன். அந்த ரிலீஸ் டேட் எப்போன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஏன் இவ்வளோ தடைப்படுது, ஏன்னா மெர்சல் படத்துக்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நாளைக்கு படம் ரிலீஸ்னா அதுக்கு முன்னாடி தான் நமக்கு அந்த சென்சார் சர்டிஃபிகேட்ன்றது வந்தது. அப்பவும் பல அரசியல் அழுத்தங்கள்லாம் இருந்தது. அதை தாண்டி மீறி படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுதும் ஜிஎஸ்டி பிரச்சனையை எடுத்து கொண்டு வந்து எச் ராஜா மாதிரியான ஆட்கள்லாம் என்னென்ன கலவரம் பண்ணாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நாடறிஞ்ச ஒரு விஷயம். அது பயங்கரமாக கான்ட்ரவர்சியாக போய் அந்த படத்தை வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆக்கி விட்டாங்க. பட் இப்போ இந்த படத்துக்கு என்ன கான்ட்ரவர்சி, என்ன பிரச்சனை, எதுக்காக இவங்க சென்சார் போர்டு வந்து இந்த படத்துக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த டிலே பண்ணதுக்கான காரணம் என்னன்றதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, ஜனநாயகன் படம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு படம் கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம ட்ரைலர் பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா எலெக்ஷன் இருக்கிற நேரத்துல ஜனநாயகன் மாதிரியான ஒரு அரசியல் களம் கண்ட, ஏன்னா அந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறதாவும், இவங்க வந்து வினோத் வந்து கேசரியை தான் கிண்டி வச்சிருக்காரு நினைக்கும் போது, அண்ணே அது பீப் பிரியாணினே அப்படிதானே இருக்குன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி ஒரு 20-30% மட்டும்தான் அதுல இருந்து இருக்க ஒரு சில சீன்ஸ்லாம் தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது முழுக்க முழுக்க வந்து ஒரு எச் வினோத்தோட ஒரு விஷன். அது மட்டும் இல்லாம இந்த சமூகத்துக்கு தேவையான அரசியல் ரீதியான பல கருத்துக்களை வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப ஆழமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் பேசியிருக்காங்க. 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுதுன்னா அதுக்கு இந்த படமும் ஒரு டூலாக இருக்கும்ன்றத எல்லாருமே அந்த படக்குழு நம்புறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா தான் இந்த படம் இருக்கும். ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்ன்றது வந்து ஆடியோ லான்ச்ல எச் வினோத் பேசுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்டு கதற அளவுக்கு நீ அப்படி என்னதான் அந்த படத்துல எடுத்து வச்சிருக்க, என்னதான் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி பல பேர் சமூக வலைதளங்கள ஒரு கியூரியாசிட்டியா பேசுறதெல்லாம் நம்மளால சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. சென்சார் போர்டுக்கு கடந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கே வந்து சென்சாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அவங்க கொடுக்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம வந்து படத்தை வந்து சென்சாருக்கு அனுப்புறோம். அவங்க சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஏன்னா ஒரு பெரிய படம் வரும்போது அது எத்தனை நாளைக்கு முன்னாடி சென்சாருக்கு அனுப்பணும், எப்படி பண்ணணும்ன்றதா அந்த புரோட்டோகால் படி தான் வந்து ஜனநாயகன் படக்குழு தயாரிப்பு நிறுவனம் வந்து அது சென்சாருக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது அந்த படத்துக்கு சென்சார் செய்யப்படுது, பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரு சில மாற்றங்கள் எங்களுக்கு செய்யணும், இதுல சில பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் நீங்க கட்ஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் நாங்க மியூட் கொடுக்குறோம், இதெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. 19ஆம் தேதி படத்தை பார்த்துட்டு இந்த படக்குழு என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொன்ன சில அந்த ஆட்சேபனை இவங்க வைக்கக்கூடிய சில விமர்சனங்கள் எல்லாத்தையும் சரி ஓகே நாங்க மாத்திட்டு கொண்டு வரோம்னு சொல்லி மாத்திட்டு கொண்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு போய் கொடுக்குறாங்க. கொடுத்து அதை பார்த்துட்டு வாய்மொழியாக யூஏ நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, யூஏ தான் கொடுக்க போறாங்களே, நீங்க சொன்ன மாற்றங்களான அவங்க சொல்லக்கூடிய ஆட்சேபனையை தெரிவிக்கக்கூடிய சில காட்சிகளும் சில வசனங்களையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் இவங்க பண்ணி கொடுத்தாச்சு. தயாரிப்பாளர் சைட்ல இப்ப ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இல்ல தயாரிப்பாளர் எதனா தப்பு பண்ணிட்டாரா? ப்ரொசீஜர் தானே வந்திருக்காரு. சென்சார் அந்த அதிகாரிகள் என்னென்ன ஒரு புரோட்டோகால் கொடுக்குறாங்களோ, என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றாங்களோ அதை பின்பற்றி தானே படத்தை நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இவங்க தான் நம்ம கொடுத்துட்டோமே. 23ஆம் தேதி 19ஆம் தேதி படத்தை காட்டுறோம். அவங்க சில குறைகள் சொல்றாங்க, சில விஷயங்களை மாத்த சொல்றாங்க. அதை மாத்தி திரும்ப வந்து அந்த அவங்க சொன்ன கட்ஸ் எல்லாம் நாங்க மாத்தி கொடுக்குறோம். கொடுத்து அதுக்கு வந்து இல்லப்பா ஓகே எல்லாரும் 5 பேரும் அந்த படத்தை பார்த்துட்டு யூஏன்னு அவங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் கைக்கு கொடுக்காம இத்தனை நாள் காலம் தாழ்த்தி இப்போ அவங்க நீதிமன்றத்தை வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 பேர் படத்தை பார்த்தோம், 5 பேர் படத்தை பார்த்தோம், அதுல ஒருத்தருக்கு வந்து அதுல சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாரு. சரிப்பா, அந்த ஒருத்தர் யாருன்றதை மட்டும் எவனும் சொல்ல மாட்டேன்றான். 5 பேர் படம் பார்த்தா அதுல 4 பேர் படத்துக்கு ஓகே யூஏ கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் சில பிரச்சனை சொல்றாருன்றாங்க. சரி, அது என்ன பிரச்சனை? இவங்களுக்குள்ளே அதுல ஒரு சில முரண் இருக்கு. முதல்ல என்ன இவங்க வைக்கிறாங்க, எடுத்து வச்சாங்கன்னா, இதுல மதம் புண்படுத்துற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு, மதத்தை வந்து தப்பா பேசுற மாதிரி சில காட்சிகள் வருதுன்னாங்க. திடீர்னு இப்ப கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அதுல வந்து அரசு சம்பந்தப்பட்ட, டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட, ஆர்மி சம்பந்தப்பட்ட சில லோகோஸ், சில எம்ப்ளம்ஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ஓசி வாங்கிட்டு வந்தீங்களா, இந்த மாதிரியான சில கிரைட்டீரியாவும் எடுத்து வைக்கிறாங்க. இந்த ரெண்டுத்துல எது உண்மை எனக்கு புரியல. இது ஒரு சாதாரண கமர்ஷியல் படம். அதுல சில பொலிட்டிக்கலான சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ஜனநாயக நாட்டுல கருத்து சுதந்திரத்துக்கு இங்க இடம் இல்லையா? அவங்க நினைக்கிறது அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாதா? திரைப்படம் என்பது ஒரு டூல். அது மூலியமா தானங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. சரி, இவங்க சொல்லக்கூடிய இந்த மதம் ரீதியான சில பிரச்சனைகள் வரக்கூடிய படங்கள் வந்து சமீபத்துல இந்த கேரளா ஃபைல்ஸ் மாதிரியான படங்கள், இப்போ சமீபத்துல ஹிந்தி படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகி வந்து கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே தாக்கி படத்தை எடுக்கிறாங்களே, அப்பெல்லாம் சென்சார் போர்டு இதை வந்து ஆட்சேபனை தெரிவிச்சு இதை நாங்க நிறுத்துறோம்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலையே. அது ஏன் ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இப்படி பண்றீங்க?
அப்போ உங்க நோக்கம் என்ன? யாரோட அழுத்தத்தின் பேரில் நீங்க இந்த வேலையை பாக்குறீங்கன்ற சந்தேகம் வருதா இல்லையா? ஏன் 23ஆம் தேதி யூவியா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சரி இவங்க கொடுத்துருவாங்கன்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம், முறையான பதில் இல்ல, முறையான ரிப்ளை எங்களுக்கு கொடுக்கல. இப்படி காலம் தாழ்த்திக்கிட்டே வந்து படம் ரிலீஸ்க்கு நாங்க அறிவிக்க உலகம் முழுக்க வந்து 50 கோடிக்கு மேல வந்து வசூலே ஆயிருக்கு, முன்பதிவே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க 9ஆம் தேதி ரிலீஸ் டேட்னு அறிவிச்சுட்டு தான் உங்ககிட்ட நாங்க வரோம். கடைசி நேரத்துல வந்து நாங்க இப்ப புது கமிட்டி ஒண்ணு போட போறோம், அவங்க படம் பார்க்கட்டும், ரிவர்ஸ் கமிட்டிக்கு நாங்க அனுப்புறோம், எங்களுக்கு 4 வாரம் அவகாசம் வேணும் கேக்குறீங்கன்னா உங்க நோக்கம் அந்த படம் ரிலீஸ் ஆகணும்ன்றதா இல்ல ஆகக்கூடாதுன்ற உள்நோக்கம் இருக்குமா இல்லையான்ற கேள்வி மக்களுக்கும் எல்லாருக்கும் சந்தேகம் வருமா இல்லையா? இது நியாயமான சந்தேகம் தானே. அப்போ யாரோட அழுத்தம்? ஸ்டேட் கவர்மெண்டோட அழுத்தமா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட அழுத்தமா இல்ல ரெண்டுமே சேர்ந்து வேலை பாக்குறீங்களான்ற சந்தேகம் நீ மக்கள் கிட்ட வந்துருச்சுல. எங்களுக்கு பிரச்சனை ஒண்ணும் புதுசே கிடையாது ராஜா. ஏன்னா நாங்க 10 வருஷமா பார்த்துட்டோம். நான் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்றது ஒண்ணு மட்டும் தான், எங்களுக்கு இது தொடர்ந்து நாங்க பார்த்துக்கிட்டே வந்துட்டோம், அதனால எங்களுக்கு இது புதுசு இல்ல. என்ன பிரச்சனை நாங்க சொல்ல வரோம்னா, மத்த ஹீரோங்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை எல்லாம். அடடா ஃபெஸ்டிவல் டைம், 10 நாள் லீவ் இருக்கு, ரிலீஸ் ஆனா வந்து நல்லா கலெக்ஷன் பார்த்துடலாம், கூட்டம் வராம போயிடும், ஃபேமிலி ஆடியன்ஸ் வராம போயிடுவாங்கன்ற அச்செல்லாம் மத்தவங்களுக்கு தான். எச்சுவினர் சொன்ன மாதிரி இது தளபதி படம், இது விஜய் படம், எங்களுக்கு என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் அன்னைக்கு தீபாவளி, அன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல்னு வச்சுங்க. அது கூட்டம் விட்டு ஏற போகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 நாளைக்கு மேல வந்து புக்கிங்ஸ் ஃபுல்லாக தான் போகுது. எங்களுக்கு இந்த வசூல் நினைச்சலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது, ஏன்னா அது தன்னால வரப்போகுது. நினைச்ச டேட்ல எங்க தலைவனை எங்களால பார்க்க முடியலன்னு வருத்தம். ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளவு புக்கிங்ஸ் இன்னைக்கு எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஹீரோ படத்துக்கும் வந்து இந்த அளவுக்கு ஒரு முன்பதிவு ஆனதே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து இப்ப ராஜா சாப் என்ற ஒரு பிரபாஸ் பேன் இண்டியா ஹீரோ, உலகம் முழுக்க அவ்வளவு ரசிகர்கள். இன்னைக்கு ஓவர்சீஸ்ல அவரோட படத்தை விட இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு முன்பதிவு அதிகமா இருக்கு. ராஜா சாப்ன்ற ஒரு படம் இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது 9ஆம் தேதி. அவரோட படத்தை விட ஜனநாயகனுக்கான புக்கிங்ஸ் அதிகம் இருக்கு ஓவர்சீஸ்ல. இந்தியா முழுக்க அந்த அளவுக்கு புக்கிங்ஸ் விட்டு ஏறிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மொத்த திரையரங்கமும் என்ன பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டு முன்பதிவு பண்ண எல்லாருக்கும் மன்னிப்பு தெரிவிச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சினிமா, அதாவது இந்திய சினிமா வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரு முன்பதிவு ஆகி அந்த படம் ரிட்டர்ன் போனது இதுதான் முதல் டைம். இதெல்லாம் பார்த்து தோண்டு போறவங்க நம்ம கிடையாது. களத்துல இது இன்னும் மிகப்பெரிய ஒரு நன்மையை தான் தளபதிக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா கரூர் ஸ்டாம்பேட் பத்தி தளபதியோட அரசியல் கரியரே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில அதை வந்து அவரோட பொறுமையும் அவரோட நிதானமும் அதை ஓவர் கம் பண்ணி வந்து அந்த ஒரு இஷ்யூ தளபதியை வந்து இன்னும் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுது. ஏன்னா ஒவ்வொரு தடைகளும் அவர் படிக்கட்டுகளாக மாற்றி அதுல ஏறி வந்து உட்காரத்தான் நம்ம தளபதியோட ஸ்டைல்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனை அவர் எதிர்கொண்டுதான் வரப்போறாருன்னு வச்சீங்க. ஏன்னா நமக்கு வந்து மத்தவங்களுக்கு தான், மத்த நடிகர்கள் தான் பயப்படுவாங்க, ஐயோ அம்மம்மான்னு. நமக்கு என்ன இருக்கு, நமக்கு பழகி போன விஷயம், நம்ம ஃபீல் பண்றோம் இருக்கு. 10 பிரச்சனை இல்ல, இது ஒரு பிரச்சனை, 11ஆவது பிரச்சனை. அவரோட வாழ்க்கையே போராட்டம் தானங்க. அறிமுகமானதுல இருந்து வெற்றி கிடைக்கிறதுல இருந்து அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுல இருந்து இன்னைக்கு அரசியல்ல மக்களுக்கான பிரச்சனை பேசுறதுல இருந்து மக்களோட பிரச்சாரத்துல வந்து போய் கலந்துக்கிறதுல இருந்து மாநாடு போறதுல இருந்து உத்தரவு வாங்குறதுல இருந்து அனுமதி வாங்குறதுல இருந்து இன்னைக்கு எல்லாமே போராட்டம் தான். புரியுதுங்களா? எல்லாத்தையும் அவர் துணிச்சுதான் வரப்போறாரு. 26ல அதுக்கான மக்கள் அதுக்கான சன்மானத்தை கொடுக்க போறாங்க வச்சுங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களும் தொண்டர்களும் இன்னைக்கு ஒரு சின்ன வருத்தத்துல இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நிச்சயமாக நீதிமன்றத்துல நாளைக்கு வந்து நேற்று நடந்த விவாதத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம வழக்கறிஞரும் ரொம்ப அருமையான சில வாதங்களை வந்து கேவிஎன் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் வந்து ரொம்ப அற்புதமான வாதங்களை தான் எடுத்து வச்சாரு. இங்க 4 பேர் படத்தை பார்த்திருக்காங்க. பெரும்பான்மையான 4 பேர் வந்து அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும்போது ஒருத்தர் அடிப்படையில நீங்க அது முடிவெடுக்க கூடாது. இது கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இதுல முதலீடு செய்யப்பட்டிருக்கு. பெருமளவு வந்து பொருளாதாரம் இருக்கு, பல பேரோட உழைப்பு இருக்கு, இதை நம்பி பல லட்சம் பேரோட எதிர்பார்ப்பு, பல கோடி முதலீடுகள் இருக்கு. அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த படத்துக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கான பரிந்துரை நீங்க செய்யணும்னு நம்ம சொல்லி நேற்றைய தினம் வந்து ரொம்ப சிறப்பாக வாதாடினாங்க. இன்றைய தினம் ரிசல்ட், அதாவது தீர்ப்பானது இன்னைக்கு வர வேண்டியது இருந்தா நாளைக்கு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா தீர்ப்பானது 9ஆம் தேதி தான் வரப்போகுதுன்னு சொன்னதுனால படத்தை வந்து அபிஷியலாவே வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நாளைய தினம் ஜனவரி 9ஆம் தேதி நாளைய தினம் நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் நிச்சயமாக எனக்கு தெரிந்து ஓரிரு தினங்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்கட்கிழமை மாதிரியான சில 2 நாட்களில் மீண்டும் அந்த படத்தை வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி படத்தை வெளியிடுறதுக்கான வேலை அந்த ஜனவரி 14க்குள்ள, நான் சொல்றது நல்ல கவனமா, நாளைக்கு நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும் பட்சத்தில் ஜனவரி 14க்குள்ள அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான முயற்சியில படக்குழு இறங்கியிருக்காங்க. அதற்கான முன் ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கு. இல்லை தவறும் பட்சத்தில் ஜனவரி 23 இல்லைன்னே அதை தாண்டி தான் ரிலீஸ் ஆகும். எங்களுக்கு கவலை இல்லை, என்னைக்கு இருந்தாலும் பார்க்க போறோம். ஆனா இவங்களை அரசியலை விட்டு இவங்களை துரத்தணுன்றதான் எங்களோட முக்கிய குறிக்கோள்னு வச்சுங்க. அது பாசிச பாஜகவா இருந்தாலும் சரி, இல்ல பாயாச திமுகவா இருந்தாலும் சரி,
இவங்களை ஒழிக்கணும். திரைப்படத்தை நம்ம எப்போனாலும் பார்த்துப்போம், ஆனா தமிழ்நாட்டை நம்ம முதல்ல இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணுன்றதை நான் சொல்லிக்கிட்டு, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கான்பிடண்டா இருங்க. நிச்சயமா நமக்கு நல்லது நடக்கும். எப்பவுமே நீதி வெல்லும். ஃபர்ஸ்ட் அப்படி தோக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உண்மைதானே ஜெயிக்கும். பாத்தீங்களா, சிபிஐ கூப்பிட்டாங்க விஜய, 12ஆம் தேதி விசாரணைக்கு போறாரு, அப்படி இப்படின்னு இவங்க வந்து புலங்காயுதம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் என்னன்றத உங்களுக்கு 12ஆம் தேதி அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரிய போகுது. கூடிய விரைவில் அந்த கரூர் ஸ்டாம்பேடிலும் நமது பக்கம்தான் நியாயம் இருக்கிறது, நாம் தான் வெல்ல போகிறோம் என்பதையும் நாம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.